மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் ஐநா பொதுச் சபையால் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ 1948, பி 1952, சி 1945, டி 1960. சரியான பதில் ஏ 1948. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையால் டிசம்பர் 10, 1948 அன்று பாரிஸில் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாலை விபத்துகளுக்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்வதைத் தவிர மற்றொரு கற்றல் நோக்கம் என்ன? ஏ. உலகளாவிய வர்த்தக வழிகளை கண்காணிப்பது, பி. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பட்டியலிடுவது, சி. மேம்பட்ட பொறியியலை புரிந்துகொள்வது, டி. வாகன உமிழ்வுகளை கணக்கிடுவது. சரியான பதில் பி. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பட்டியலிடுவது. 1. சாலை விபத்துகளை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பட்டியலிடுவது சாலை பாதுகாப்பு கல்வியின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் விபத்துகளை குறைப்பதற்கான நடைமுறை வழிகளை மாணவர்கள் கற்கின்றனர். 2. அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இரயில்வே லெவல் கிராசிங்குகள் இல்லாமல் மாற்றுவதற்கான இலக்கு ஆண்டு எது? ஏ. 2020, பி. 2022, சி. 2019, டி. 2025. சரியான பதில் சி. 2019. சரியான விடை சேது பாரதம் திட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இரயில்வே கடப்புகள் லெவல் கிராசிங்ஸ் இல்லாதவாறு மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. குடவோலை முறை எந்த வம்சத்தால் பின்பற்றப்பட்டது? ஏ. பாண்டியர்கள், பாண்டியாஸ், பி. சேரர்கள், சேராஸ், சி. களப்பிரர்கள், கலாப்ரஸ், டி. சோழர்கள், சோலாஸ். சரியான பதில் டி. சோழர்கள், சோலாஸ். 1. சோழர் காலத்தில் கிராம நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறை பயன்படுத்தப்பட்டது. இது பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டுகள் விரிவாக விளக்குகின்றன. 2. பாண்டியர்கள் காலத்தில் கிராம நிர்வாகம் இருந்தபோதிலும் குடவோலை முறை அவர்களது தனிச்சிறப்பு அல்ல. 1976ஆம் ஆண்டின் 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் என்ன சேர்க்கப்பட்டது? ஏ. மாநிலக் கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள், பி. அடிப்படை உரிமைகள், சி. அவசரகால விதிகள், டி. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். சரியான பதில் டி. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். 9. 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குடிமக்களுக்கான 10 அடிப்படை கடமைகளை பகுதி 4A பிரிவு 51A அரசியலமைப்பில் சேர்த்தது. இது ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அவையில் எந்த கட்சிக்கும் கூட்டணியும் தேவையான பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் யார் பதவியில் தொடர்கிறார்? ஏ. இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பி. குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், சி. சபாநாயகர், ஸ்பீக்கர், டி. பிரதமர், பிரைம் மினிஸ்டர். சரியான பதில் சி. சபாநாயகர், ஸ்பீக்கர். 5. மக்களவை கலைக்கப்பட்டாலும் அல்லது புதிய தேர்தல் முடிந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் இருந்தாலும் சபாநாயகர் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய மாட்டார். ஒரு பொதுத் தேர்தலில் பிரதமரின் வாக்கு மதிப்பும் ஒரு சாமானியனின் வாக்கு மதிப்பும் ஒன்றுதான் என்பதை குறிக்கும் கருத்து எது? ஏ. தனிநபர் சுதந்திரம், பி. பொருளாதார சுதந்திரம், சி. சமூக நீதி, டி. அரசியல் சமத்துவம். சரியான பதில் டி. அரசியல் சமத்துவம். சரியான விடை டி. சோகஸ்மேலி. அரசியல் சமத்துவம் என்பது ஒரு நபர், ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அனைவரையும் சமமாக நடத்துவதை குறிக்கிறது. நாட்டின் உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கும் சாமானியருக்கும் வாக்குரிமையில் சம அந்தஸ்து இருப்பதே இதன் சிறப்பு. எந்த வகையான அரசாங்கம் முடிவெடுப்பதில் நேரடி பொது பங்களிப்பை அனுமதிக்கிறது? ஏ. ஜனநாயகம், பி. முடியாட்சி, சி. உயர்குடியாட்சி, டி. தன்னாட்சி. சரியான பதில் ஏ. ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறையாகும். இதில் மக்கள் நேரடியாகவோ அல்லது பிரதிநிதிகள் மூலமாகவோ முடிவெடுப்பதில் பங்கேற்கிறார்கள். இது குடிமக்களின் இறையாண்மையை உறுதிப்படுத்துகிறது.
பின்வரும் நாடுகளில் எது அணிசேரா இயக்கத்தின் நாம் ஸ்தாபக உறுப்பினர்? ஏ. இந்தியா இந்தியா, பி. பாகிஸ்தான் பாகிஸ்தான், சி. நேபாளம் நேபாள், டி. யுகோஸ்லாவியா யுகோஸ்லாவியா. சரியான பதில் டி. யுகோஸ்லாவியா யுகோஸ்லாவியா. யுகோஸ்லாவியா, அதன் தலைவர் ஜோசிப் புரோஸ் டிட்டோ தலைமையில் அணிசேரா இயக்கத்தை நாம் உருவாக்கிய 5 முக்கிய ஸ்தாபக நாடுகளில் ஒன்றாகும். 1961 இல் பெல்கிரேடில் நடைபெற்ற முதல் மாநாட்டிற்கு யுகோஸ்லாவியா தலைமை தாங்கியது. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை அமைக்க ஒரு கட்சிக்கு எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை? ஏ. சரியாக 234, பி. 18க்கும் மேற்பட்டோர், சி. 118க்கும் குறைவானோர், டி. 118க்கும் மேற்பட்டோர். சரியான பதில் டி. 118க்கும் மேற்பட்டோர். 5. தமிழ்நாட்டின் மொத்த சட்டமன்ற இடங்கள் 234 என்பதால் பெரும்பான்மை பெற 118 இடங்களுக்கு மேல் பாதிக்கும் மேல் வெற்றி பெற வேண்டும். 118 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களைக் கொண்ட கட்சியையே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். எந்த கண்டுபிடிப்பு குட்டன்பெர்க்கிற்கு பெருமை சேர்க்கிறது? ஏ. அச்சு இயந்திரம் பிரிண்டிங் பிரஸ், பி. தொலைக்காட்சி டெலிவிஷன், சி. வானொலி ரேடியோ, டி. தொலைபேசி டெலிபோன். சரியான பதில் ஏ. அச்சு இயந்திரம் பிரிண்டிங் பிரஸ். சரியான விடை ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் 1450களில் நவீன அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இது தகவல் பரவலில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இதன் மூலம் புத்தகங்கள் அதிக அளவில் அச்சிடப்பட்டு அறிவு பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. ஒரு நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் யார் பெரும்பான்மை கட்சியைச் சேர்ந்தவர்? ஏ. அவைத் தலைவர் தி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், பி. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர், சி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட், டி. தலைமை நீதிபதி தி சீஃப் ஜஸ்டிஸ். சரியான பதில் பி. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர். 10. சரியான விடை பி. சோகஸ்மேலி. நாடாளுமன்ற முறையில் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரே பிரதமராக நியமிக்கப்படுகிறார். இவர் அமைச்சரவையின் தலைவராகவும் நாட்டின் உண்மையான நிர்வாகத் தலைவராகவும் செயல்படுகிறார். ஒரு சந்தையில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஈடாக பரிமாறப்படுவது எது? ஏ. சேவைகள் மட்டும், பி. பணம் மணி, சி. வாக்குறுதிகள், டி. பண்டமாற்றுப் பொருட்கள். சரியான பதில் பி. பணம் மணி. சரியான விடை நவீன பொருளாதாரத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை அளவிடவும் பரிமாறவும் பணம் ஒரு பொதுவான ஊடகமாக பயன்படுகிறது. இது வர்த்தகத்தை எளிதாக்குகிறது. 2 முக்கிய அரசியல் கட்சிகள் தொடர்பான முதன்மை நடவடிக்கை எது? ஏ. சட்டங்கள் மீது விவாதித்தல், பி. தேர்தல்களில் போட்டியிடுதல், சி. கொள்கைகளை அமைத்தல், டி. கூட்டணிகளை உருவாக்குதல். சரியான பதில் பி. தேர்தல்களில் போட்டியிடுதல். 4. அரசியல் கட்சிகளின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான பணி தேர்தல்களில் போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதாகும். இதன் மூலமே அவர்கள் தங்கள் கொள்கைகளை செயல்படுத்த முடியும். ஒரு உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றங்களிலிருந்து மேல்முறையீடுகளை கேட்க முடியும்? ஏ. அண்டை மாநில நீதிமன்றங்கள், பி. சர்வதேச நீதிமன்றங்கள், சி. உச்ச நீதிமன்றம் மட்டும், டி. கீழ் நீதிமன்றங்கள். சரியான பதில் டி. கீழ் நீதிமன்றங்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. உயர் நீதிமன்றங்கள் அவற்றின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் அமர்வு நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை விசாரிக்கின்றன. இது சிவில் மற்றும் குற்றவியல் ஆகிய 2 வகை வழக்குகளுக்கும் பொருந்தும். சர்வேலன்ஸ் என்பது எதை குறிக்கிறது? ஏ. தன்னிச்சையான தொடர்பு, பி. தொலைதூரத் தொடர்பு, சி. நெருக்கமான கண்காணிப்பு க்ளோஸ் அப்சர்வேஷன், டி. சாதாரண கண்காணிப்பு. சரியான பதில் சி. நெருக்கமான கண்காணிப்பு க்ளோஸ் அப்சர்வேஷன். 5. சர்வேலன்ஸ் என்பது ஒரு நபர் அல்லது குழுவின் செயல்பாடுகளை மிக நெருக்கமாக கண்காணிப்பதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் பாதுகாப்பு அல்லது நிர்வாக காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. இந்தியா தனது உடனடி அண்டை நாடுகளைப் பொறுத்தவரை தனது வெளியுறவுக் கொள்கையில் எதற்கு முன்னுரிமை அளிக்கிறது?
ஏ. கலாச்சார தனிமைப்படுத்தல். பி. பொருளாதாரத் தடைகள். சி. இராணுவ விரிவாக்கம். டி. அரசியல் மற்றும் இராஜதந்திர முன்னுரிமை. சரியான பதில் டி. அரசியல் மற்றும் இராஜதந்திர முன்னுரிமை. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், என்பது மிக முக்கியமான கொள்கையாகும். அண்டை நாடுகளுடன் சுமூகமான அரசியல் உறவுகளையும் இராஜதந்திர ரீதியிலான ஒத்துழைப்பையும் பேணுவதே இதன் நோக்கமாகும். கிராம பஞ்சாயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் யார்? ஏ. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் செயலாளர்கள். பி. நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள். சி. தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள். டி. ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள். சரியான பதில் சி. தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள். 4. சரியான விடை சி. சோகஸ்மேலி 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்தின் தலைவரும் பிரசிடென்ட் சர்பஞ்ச், வார்டு உறுப்பினர்களும் அந்தந்த பகுதி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?